தலைவா தலைவா சரிதம் சரிதம் எழுது எழுது தலைவா. ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு ரஜினிகாந்த் போயிருக்காராம். என்னத்த நடிச்சாருன்னு தெரியல. எதை பார்த்து உங்க தலைவர்கிட்ட மயங்குனீங்க? சிம்புவை பார்த்து மயங்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்ப எம்ஜிஆரை பார்த்து அந்த மக்கள் ஏன் மயங்கினா? இப்படி ஒரு கேள்வியை கேட்டா மூஞ்சியை எங்க போய் வச்சுக்கிறது? இப்படி திருப்பி வச்சுக்கணுமா? அவரைதான் கட்டிக்க முடியல, அவரு படம் போட்டிருந்த சிலையாவது கட்டிக்கலாம் தலைவா தலைவா அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. என் தலைவர் மேல இருக்கிற அவ்வளோ வெறியா? கடவுள் இருக்கான கடவுள் பிளட்டி பெக்கர். கடவுளும் திமுக காரனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஏய் கடவுளே, ஆனா எங்க தலைவன்ட்ட வச்சுக்கிட்ட தலைவா தலைவா. எங்க தலைவர் 4 நாளா பேதி. அதுக்கும் திமுக. அப்புறம் என்ன? உங்க அண்ணியை இவ்வளவு விமர்சனம் பண்றாங்க, இவ்வளவு பேசுறாங்க, உங்க அண்ணன் சும்மாவே அமைதியா இருக்காரு இப்ப கூட. இது எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிறது மாதிரி ஒரே ஒரு செயல் நடக்கும், மேரேஜ். அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஆட்சி கட்டில உட்காந்து கட்டில் உடைஞ்சி செதஞ்சு போயும். மக்களே இதை நம்பாதீங்க, நம்ம தலைவருக்கு இன்னும் பேதி நிக்கல. எல்லாத்துக்கும் சைலண்டா இருக்காரு அப்படிங்கறதே சொல்லிட்டு இருக்காங்க. வாயில வரல வச்சா சுப்பிட்டு இருக்காரு. வீட்டுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. வீட்டுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி போடு போடு போடு. தலைவரே சீரியஸா சொல்றேன் தலைவரே, முட்டு கொடுக்க முடியல தலைவரே. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட விஜய் அவர்களோட தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்என்கே அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். எதை பார்த்து உங்க தலைவர்கிட்ட மயங்குனீங்க? எது பிடிச்சிருந்துச்சு உங்க தலைவர்கிட்ட? உங்ககிட்ட நீங்களாம் சிம்பு ஃபேனா இருக்கிறதுனால தான் எங்க தலைவரோட ஃபேனா இருக்க மாட்டேங்கிறீங்க. சிம்புவை பார்த்து மயங்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை. ஆனா எங்க தலைவரை பார்த்து யாரெல்லாம் மயங்கிருக்காங்க தெரியுமா? மயங்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. என்ன இருக்குன்னு கேட்கல, எதை பார்த்து மயங்குனீங்கன்னு கேட்டேன். எதை பார்த்து மயங்கினதா? கலைஞர் மேடையில மணிக்கணக்கா பேசுவார், ஆனா எம்ஜிஆர் அப்படியே கையாட்டிட்டு உள்ளார என்ட்ரி ஆவார். அத்தனை பேரும் எம்ஜிஆரை பார்த்து கை தட்டுவான். அவ்வளவு நேரம் பேசின கலைஞரை கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்ப எம்ஜிஆரை பார்த்து அந்த மக்கள் ஏன் மயங்கினா அப்படின்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டா மூஞ்சியை எங்க போய் வச்சுக்கிறது? இப்படி திருப்பி வச்சுக்கணுமா? ஒரு சிலருக்கு தான் ஒரு பவர் கிடைக்கும். அந்த மாதிரி பவர் வந்து எங்க தலைவனுக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் இருக்கிறதுனால தான் நாங்களாம் மயங்குறோம். நீங்களாம் பவரை பார்த்து மயங்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன பவர் அது? பவர் சோப்பு தெரியுமா? தெரியாது. வாங்கி உடம்புல போட்டு குளிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் அந்த பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே இழுக்கிறாரு உங்களை. அப்படியே இழுக்கிறாரா? காந்தம் அப்படியே நாங்களாம் இரும்பா இருக்கோம், இழுத்து அவரோட நாங்க ஒட்டிக்கிறோம். அவரை தொட்டுட்டா போதும், அவரை பார்த்துட்டா போதும், அதனாலதான் நாங்க அவர் பின்னாடி இருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டமா சுத்துறாங்களா? எங்க கழகத்துல இருக்கிற பெரும்பாலான பெண்மணிகள் அவரோட படத்தை நெஞ்சில சுமக்குறாங்க. அவரோட படத்துல கட்டுன சேலையில பிரிண்ட் அடிச்சு அவரை தான் கட்டிக்க முடியல, அவர் படம் போட்டிருந்த சேலையாவது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. என் தலைவர் மேல இருக்கிற அவ்வளோ வெறியா? ஹலோ, அன்புன்னு சொல்லுங்க, வெறின்னா அர்த்தம் மாறிடும். அன்புக்கு போய் நீங்க அவரை தான் கட்டிக்க முடியலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? கட்டிக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, வச்சிக்கிறதுக்கு ரெடி ஆகணும், அதுக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்னு ஏக்கத்துல இருக்கிற எத்தனையோ பேர் லைன்ல இருக்காங்க தெரியுமா? எங்களுக்கு அண்ணனாவும் இருப்பாரு, மாமாவும் இருப்பாரு, நாங்க பொண்டாட்டியாவும் கூட இருப்போம். இந்த லிஸ்ட் எங்க இருந்து வந்துருச்சு மாமா? எல்லாமே அப்படியே. அவரு தாய் மாமன் தெரியுமா? எல்லாருமே அண்ணனா இருக்கலாம், ஆனா எல்லாருமே மாமனா இருக்க முடியாது. மாமனா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி எங்க தலைவன்ட்ட இருக்குது. மாமாவா இருக்கிறதுக்கான தகுதி தான் இருக்கு. மாமாவா இருக்கிறதுக்கு தகுதி? ஹலோ, நான் சொல்றது தாய் மாமன், ஆனா நீங்க கொடுக்கிற துணி எப்படி தெரியுமா இருக்குது? வேணாம், வேற வேலை பாக்குற மாமா மாதிரி இருக்குது. தாய் மாமான்னு தான் சொன்னா. தாய் மாமான்னா சொன்னீங்க, உங்களுக்கு அப்படி தோணுதா என்ன? எப்படியோ அவர் மாமாவா இருக்காருல்ல எல்லாருக்கும். இருக்காரா மாமா? இருக்காரா மாமாவா? இருக்காரு. எல்லாருக்கும் சீர் கொடுப்போம். சீரியஸா இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு அவர் வந்து காரை ஒருத்தவங்களுக்கு தான் தருவாரு, ட்ரெஸ்ஸை ஒருத்தவங்களுக்கு தான் வாங்கி தருவாரு, அரசியலுக்கு வந்தாலும் அதான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் யாருக்கு தர போறாங்க? மக்களுக்கு தருவாரா இல்ல அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் தருவாரான்னு கேட்குறேன். அங்கங்க சுத்தி சின்ன இன்னைக்கு கொடுப்பாரா அப்படின்னு தானே கேட்க வர்றீங்க. எம்ஜிஆர் எப்படி தமிழ்நாடை
எப்படி பாதுகாப்பாக பார்த்து பத்திரமா ஜெயலலிதா அம்மாட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி எங்கள் தலைவரும் தமிழ் மக்களை பாதுகாத்து எங்கள் அண்ணிகிட்ட கொடுத்துட்டு போவார். எம்ஜிஆர் கிட்ட போகிறது, ஜெயலலிதா கிட்ட போகிறது, கலைஞர் கிட்ட போகிறது, இவங்க கிட்டலாம் போகாமல் உங்கள் தலைவர் என்ன பண்ணுவார், உங்கள் தலைவர் எப்படி இருக்க போகிறாருன்றத சொல்லுங்கள். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஆக மொத்தம் உங்கள் தலைவர் ஒரு மாதிரி தான். நம்மளோட முன்னோர்களில் யார் நமக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கணுங்கிறத பொறுத்து இருக்குது. என் தலைவர் எடுத்திருக்கிறது யார் எடுத்திருக்காரு? ஸ்டாலினியா? ஹலோ ஸ்டாலின், ஐயோ இன்னைக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணமே அவரு தாங்க. அவரை போய் ரோல் மாடலாக எடுத்துப்பாரா? எங்கள் தலைவர் ரோல் மாடலாக எடுத்துக்கிறது எம்ஜிஆர். புரியுதுங்களா? எம்ஜிஆர் எப்படி ஜெயலலிதா அம்மா வச்சிருந்தாரோ அதே மாதிரி எங்க விஜய்ஜியும் த்ரிஷாவை வச்சிருக்காரு. உண்டா இல்லையா? எங்களுக்கு தெரியாது. ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல? நீங்களாம் அறிவுகட்ட மக்களா இருக்கிறதுனால தான் உங்களுக்குலாம் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. இதே நாங்கள் எங்கள் சமூகத்திலையும் எங்கள் கட்சியிலையும் எல்லாம் மிக சிறந்த அறிவாளிகளாக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறோம். அவர் யாரை வச்சுருந்தா, அவர் யார் கூட இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எங்களுக்கு அதுவா வேலை? ஒரு தமிழனா, தமிழ் பற்றாளனா இருந்திருந்தா ஒரு தமிழ் சமூகத்தில் என்னெல்லாம் நடக்குது, அடுத்த கட்டமாக தமிழ் சமூகத்தை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற இவ்வளோ விஷயம். கொண்டுட்டு போகலாம். கொண்டுட்டு தான் போகணும். கொண்டுட்டு போகணுமா கொண்டுட்டு போகணுமான்னு கேட்டேன். நான் கொண்டுட்டு போகணும்னா சொன்னேன். என் காதில் அப்படி விழுந்து. அதான் தப்பு தப்பா உங்களுக்கு கேட்டுறது. ஏன்னா நீங்க திமுககார. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க தலைவர் 4 நாளா பேதி. அதுக்கும் திமுக. அப்புறம் என்ன? எங்க தலைவரோட குக்கு இருக்கார, குக்கு கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சோத்துல பேதி மாத்திரை மிக்ஸ் பண்ணிடுது. சிபிஐ கூப்பிட்டப்போ கூட இப்போக்கி எனக்கு பேதி போகுது, அப்புறமேல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் வெளியில வராத நியூஸ். நீங்க மட்டும் பாத்ரூம்ல கேமரா வச்சு பாத்தீங்க? பாத்ரூம்ல கேமரா வச்சு இல்ல பார்த்தா? நீங்களே போயிருந்தீங்களா? ஹலோ, தலைவர் என்ன பண்ணுவாருங்கிறது அக்கு வேற ஆணி வேற எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். புசி ஐயா தான் பக்கத்துல இருந்து தொடச்சி கிடச்சி கழுவி விட்டது எல்லாமே. அப்புறம் எப்படி தெரியும்னு எனக்குன்னு கேட்டா அப்புறம் உண்மையை சொல்லணும்ல. இப்படிதான் தெரிஞ்சதுன்னு புசி ஐயா மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ உங்க தலைவரை வந்து எல்லாரும் பேசுனதை விட திட்டினதை விட இப்போ உங்க அண்ணிய வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குந்தவை வீட்டில் குந்த வைக்கணும் இப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. அந்த காரை இப்போ யார் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சினிமா சைட்லேருந்தே உங்கள் அண்ணியை நிறைய திட்டுறது, கேவலப்படுத்துறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களோட பதில் என்னவா இருக்கு? எங்க அண்ணி அடுத்த சிஎம் ஆகிறத எவனும் விரும்ப மாட்டேங்கிறான். சினிமா பீப்புள்ஸ் இருக்கானுங்களே ரொம்ப சந்தர்ப்பவாதிகள். ஒரு நன்றி விசுவாசம் ஒருத்தனுக்காவது இருந்துதான்? எவனாவது எங்க கட்சிக்கு சார்பா வந்து ஒருத்தன் பேசினானா? எல்லாரும் எகைன்ஸ்டா இருக்கானுங்க. இவ்வளோ பண்ணவர் வெளியில வந்தா ஒழுங்கா பேசணும்ன்றது பண்ணலையா? 6 சிலிண்டர், புரியுதுங்களா? எங்க தலைவர் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அடுத்த நாளே எல்லாருக்கும் சிலிண்டர் இல்லாம பண்ணிட்டாங்க. பார்த்துக்கோங்க, 6 சிலிண்டர் உங்கள் தலைவன் தரும்னு சொல்லும் போதே சிலிண்டரை கட் பண்ணிட்டாங்க. அவர் ஆட்சிக்கு வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொன்னால் எல்லாத்தையும் எப்படி அதை தடை பண்ண போகிறாங்க? அதான் எல்லாமே இந்த கடவுள் இருக்கான கடவுள் பிளட்டி பெக்கர். சீரியஸாக அந்த கடவுளும் திமுக காரனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. ஏய் கடவுளே வேணாம், எங்கள் தலைவன்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறது வேற. எப்படி டிவிக்கேனாலே இப்படி தான் இருக்குமா? டிவிக்கேனா இப்படி தான் இருக்குமா? புரியல. டிவிக்கில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டீங்களா இல்லை அதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்தீங்களா? நீங்கள் என்னவா நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னவோ மனோதத்துவ டாக்டர் மாதிரியும் நான் என்னவோ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்த வியாதிஸ்த மாதிரியும் நீங்கள் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்க நான் பதில் சொல்கிறது மாதிரி இருக்குது. சரி சொல்லுங்கள் சார், நான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் அண்ணியை இவ்வளோ விமர்சனம் பண்ணுறாங்க, இவ்வளோ பேசுகிறாங்க, உங்கள் அண்ணன் சும்மாவே அமைதியாக இருக்கார் இப்போ கூட. இது எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிறது மாதிரி ஒரே ஒரு செயல் நடக்கும். மேரேஜ். ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலில் எங்கள் தலைவர் கல்யாணம் பண்ணிட்டார். ஆஞ்சநேயருக்கும் தெரியும். 3ஆவதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கனவுல வந்து ஆஞ்சநேயர் என்கிட்ட சொன்னார், சைலண்ட்டாக இருக்காருன்னு. இப்படி கேட்டால் சைலண்ட்டாக ஒன்று இருக்குதுன்னாவே அது மிகப்பெரிய வைலண்ட்டாக ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம். எங்கள் தலைவர் ஒட்டு மொத்தமாக தன்னையே எங்கள் அன்னைக்கு கொடுத்துருக்காருன்னா அப்புறம் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரா? 2026 எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் வேடிக்கை, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும்?
அன்னிக்கு கொடுக்கறதுலாம் நாங்கள் கேட்கக்கூடாது, தப்பாயிடும். பொறாமை எங்களுக்கா? ஆமாம், பொறாமையோட உச்சம். எனி டைம் ஏதோ ஒரு மாதிரி ஒரு இதுவாகவே இருக்காரு. எதுவாக இருக்காரு? இந்த மாதிரி போதையில் இருக்க மாதிரியே இருக்காரா? அவர் எங்கே விழுவார் எப்படி போவார்னே தெரிய மாட்டேங்குது. அவர் வேற நாங்கள் வியந்து வேற பார்க்குறோமா? இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு மதுவிலக்கை ஏற்படுத்தி நடத்தணுங்கிறதுக்காக அந்த அண்டாவில் இருக்கிற மதுபானத்தை குடிச்சு தீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனுஷனை போதையில் இருக்காரு, குடிகாரன்னு சொல்லி பட்டம் கட்டுறீங்க. இது தப்பா தெரியல? தெரியல. இப்படியே தெரியலன்னு தான் இந்த சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. இதை மாற்றணும். ஒரு மாற்று அரசியல் வேணுங்கிறதுனால தான் நாங்கள் போய் பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறோம். காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்துட்டாருன்றீங்க, இப்போ வந்து பிஜேபியில் சேர போறாருன்றீங்க, சேர்ந்துட்டாருன்றீங்க. ஹலோ, அப்போ அவன் வருவான்னு பார்த்தோம், வரல. இப்போ இவன் வந்துட்டான், அதனால இவன்கிட்ட போயிட்டோம். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இஷ்டத்துக்கு சொல்லி விடுவீங்களா? இஷ்டத்துக்கு சொல்லி விடுவோம். பிரச்சனைனா நாங்கள் பப்ளிக் அப்படிதான் கேட்போம். இஷ்டத்துக்கு மாற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? பப்ளிக் எந்த அளவுக்கு பேட் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்க. உங்கள் அண்ணனை விடவா? தலைவரே, சீரியஸாக சொல்கிறேன் தலைவரே, முட்டு கொடுக்க முடியல தலைவரே, முட்டு கொடுக்க முடியல. கொடுக்கணும்னாலே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வாங்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். எங்களை ஆட்சி கட்டில ஏற்றி பாருங்க, அப்போ எப்படி கொடுப்போன்னு மட்டும் பாருங்க. கட்டில் உடஞ்சி செதஞ்சு போயிடும். கட்டில் உடஞ்சி செதஞ்சு போயிடுமா? புரியல. அவ்வளோ கூட்டத்தை ஏற்றுனா, ஏன்னா கட்டில் ஆட்சி வந்துச்சுன்னா அவ்வளோ கூட்டம் கூடும்ல, அதை சொன்னேன். எங்கள் தலைவர் அண்ணி கூட போகிறத சூசகமாக இப்படி பேசுகிறீங்க. உங்கள் அண்ணி வந்து இன்னொரு பக்கம் ஃபேமஸ் ஆனதே அந்த குந்தவை கேரக்டர் தான். அந்த கேரக்டரை ஒரு நாய்க்கு போட்டு ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. என்ன சொல்ல வராங்க உங்கள் அண்ணி அதனால? பொன்னியின் செல்வன் கலாச்சாரத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் அந்த அளவுக்கு கேவலமானவங்களா? இப்படி எங்கள் அண்ணி சொல்ல வரல. குந்தவைங்கிறது ஒரு நன்றி உள்ளவங்க, அன்பானவங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த நாய்க்கு குந்தவையோட வேஷத்தை போட்டாங்க. குந்தவைங்கிறது நாயை விட நன்றியான ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு அது புரிதல், அப்படி புரிஞ்சுக்கணும். அது எந்த மாதிரியான கெட்டப்பு? அது வந்து திடீர்னு ஸ்டோரி வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். நன்றி உள்ளது கின்றி உள்ளது, ஏன் வேற கேரக்டரே நடிக்கலையா அவங்க அந்த மாதிரி? நாயே அப்படின்னு அவங்க செய்தி சொல்றாங்க, அதை யாரை பார்த்து நாயே அப்படின்னு அவங்க கேட்குறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவங்க படம் எடுத்த மணிரத்னத்தையும் கேட்கலாம். அந்த கெட்டப்புக்கு காரணமே அவர் தானே. பார்த்திபனை கூட கேட்கலாம், ஏன்னா அவர் தான் குந்தவியை பற்றி பேசினார். மறைமுகமாக சில செய்திகளை புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு அறிவு உங்கள்கிட்ட இல்லைங்கிறதுனால தான் திருப்பி 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 என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்குல்ல, சொல்லுங்க ஏன் போட்டாங்க? இதெல்லாம் சொல்லக்கூடாத ரகசியம். நல்லா சமாளிக்கிறீங்க. நல்லா சமாளிக்கிறோமா? உங்க அண்ணன் மாதிரி அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து ஆட்சி கட்டில் உட்காந்து ஆட்சி நடத்துறத நீங்க பார்த்தீங்கன்னா, நான் தான் சொல்றேன் பார்க்க முடியாது அதெல்லாம்னு. நீங்க ரொம்ப அன்லக்கி ஃபெலோ. ஏன்? நீங்க எதிர்கட்சிக்காரனோட இருக்கிறீங்க. எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கன்னா அந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கும் தெரியும். என்றைக்குமே நல்லவங்களோடையும் நல்லது பண்றவங்களோடையும் வந்து நிற்கணும். கெட்டவங்களோட சேர்ந்து கெட்டு போயிடாதீங்க. உங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் நிறைய அட்வைஸ் தருவீங்களாமே? அண்ணனுக்கும் அன்னிக்கும் அட்வைஸ் தருவீங்களா? அறிவே இல்லாத அண்ணி. அண்ணியா? என்ன சொல்ல வந்தீங்க? ஹலோ, ஒரு குழந்தை வளர்றப்ப அதுக்கு அறிவு இருக்காது. அது மாதிரி எங்க தலைவர் ஒரு குழந்தை, அறிவே இல்லாம இருந்தார். உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி வளர்க்கறது யார் தெரியுமா? இப்ப மட்டும் உங்க அண்ணனுக்கு அறிவு இருக்கா? அறிவு இல்லாம அண்ணியை வச்சிருக்காரு. அதெல்லாம் நல்லா பண்றாரு. அதெல்லாம் நல்லா பண்றாரு. பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரியே சொல்றீங்க. நீங்க சொன்னதுல இருந்தா தெரியும், நாங்களாம் பார்க்கல. அதான், காதால் கேட்பதும் பொய், கண்ணால் பார்ப்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இப்ப இருக்கிற பெண்களுக்கு பகுத்தறிவு இருக்கா? ஒரு பகுத்தாய்வு பண்ணுங்க. எங்க தலைவனுக்கும் எங்க அண்ணிக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது நீங்க யோசிங்க, சிந்திங்க. சும்மா வெளியில இருக்கிற நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு ஒரு கதையா நீங்களா கற்பனையில நினைச்சிடாதீங்க. இப்போ உங்க சங்கீதா அண்ணியோட நிலைமை என்ன? அவங்கள அப்படியே விட்டுட்டீங்களா? புது அண்ணி வந்தவொடனே அவங்கள மறந்துட்டீங்களா? கட்டி வாழ்ந்த மனைவியோட பிரச்சனைன்னு சொல்லி விலகிட்டா அதை பத்தி பேசக்கூடாது. தலைவரே பேச வேணாம்னு சொல்றப்ப நாம எதுக்கு பேசணும்? உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாரையும் விட்டு வந்துட்டார். யார் கேட்டா அவர்கிட்ட விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு? உச்சத்துல இருந்த நடிப்பை விட்டுட்டு வந்தது எதுக்காக? ஆட்சியில இருந்தால் நாம இன்கம் டேக்ஸ் கட்டாம வாழ்ந்துக்கலாம், நாம சம்பாதிக்கிறதெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம்,
இன்னமும் நிறையா பணம் சம்பாதிக்கலாம், சினிமாவில் நடித்தா 250 கோடி ரூபா தான் சம்பளம், அரசியலுக்கு வந்தால் 2 லட்சம் கோடி சம்பாதிக்கலாம், இப்படியா நினச்சி எங்கள் தலைவர் வந்தார். பரவாயில்லையே, கரெக்டாக சொல்லிட்டீங்க. கரெக்டாக சொல்லிட்டேனா? ஹலோ, இத்தனையும் உதறி தள்ளிட்டு ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஆயாவுக்காக வந்திருக்காரு. எங்கள் தலைவர் பசியாரணும் அப்படிங்கிறதுனால தான் புசி ஐயா வச்சு குக்கர் கொடுக்குறாரு. அதான் 100 பேருக்கு கொடுத்தா போதுமா? 100 பேர் தான் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? ஐயோ, என்ன சொல்றது, கலைஞர் ஐயா டிவி கொடுத்தாரு, எடுத்தோனியுமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு. முதல்ல ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த தொகுதியில் இருக்கிற ஒரு வார்டை செலக்ட் பண்ணி அந்த வார்டுக்கு கொடுத்து பார்த்தார். அதே மாதிரி எங்க தலைவர் எல்லாருக்கும் குக்கர் கொடுத்தாருன்னா எதுக்காக? செக் பண்றாரு வேலை செய்தா இல்லையான்னு. விசில் அடிக்குதா, அதுக்காக தான் கொடுத்தது. புரியுதுங்களா? ஆனா விசில் அடிக்க விடாம பண்ணிட்டாங்க திமுக காரங்க. கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் கேஸ் இல்லாமல் குக்கரை மட்டும் வச்சுக்கிட்டா எப்படி விசில் அடிக்கும்? தலைவர் என்ன குக்கர் கொடுத்தாருன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? அவர் கொடுத்தது ரைஸ் குக்கர், அதில் விசில்லாம் இருக்காது. எங்கள் தலைவன் விசில் சின்னத்தில் நிற்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக விசிலே இல்லாமல் குக்கர் வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? எதிர்கட்சியோட சதி பயங்கரமாக வேலை செஞ்சிட்டு இருக்கு. இவ்வளோ பேசுறீங்களா உங்கள் தலைவருக்காக? உங்களுக்கு ஒரு குக்கர் வந்துச்சா? நாங்கள் என்ன திமுக காரணங்களா? வந்தோனையும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு. கலைஞர் டிவி முத செஞ்சு ஆர்டர் எடுத்து வந்தோனையும் 3 வீட்டுக்கு கொடுத்தாங்களாம். டிவி கலாநிதியின் மரம் வீட்டுக்கு, 2வது டிவி கலைஞர் ஐயா ரூமுக்கு, 3வது டிவி ரஜினிகாந்த் வீட்டுக்கு. ஏன் ரஜினிகாந்த் வீட்டுக்கு? ஏங்க அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் தான் சப்போர்ட் பண்ணார். அந்த நேரத்தில் திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமே ரஜினி தான். ரஜினிகாந்த் இப்போ பயந்தவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பயந்த ஆளெல்லாம் கிடையாது. அவர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்பவே மேடையில் ஏறி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்காத அளவு கேள்வி கேட்டார். அவ்வளோலாம் தைரியமாக பேசினாருன்னு அவருக்கு ஒரு கலைஞர் டிவி. இதெல்லாம் வரலாறு. இன்னமும் ரஜினிகாந்த் வீட்டில் அந்த கலைஞர் டிவியை பத்திரமா வச்சுருக்காங்களாம். வீட்டில் இருக்கிற வாட்ச்மேன் கேட்டிருக்கான், ஐயா எங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த கலைஞர் டிவியை கொடுங்கன்னு. தரமாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ, முத தமிழ்நாட்டில் கலைஞர் டிவின்னு 3 டிவி வந்ததுல ஒத்த டிவியை நம்ம வீட்டில் வச்சிருக்கோங்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா? ஒரு தமிழ் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம தமிழ்நாட்டுக்கே வரமாட்டோம் அப்படின்னு இந்த சுந்தர் பிச்சைங்கிறவன் நம்ம இங்கே பிறந்தோம் வாழ்ந்தோங்கிற ஒரு அடையாளத்தை இல்லாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போய் வாழ்கிற ஒரு மனிதனா ரஜினிகாந்த் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் எதையும் யாருக்கும் கொடுக்கல. திரும்பவும் சிபிஐ விசாரணைக்கு போறாரு. A1 குற்றவாளி அவர் தான் போட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டா திகார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சுறாங்கன்னு சொல்றாங்க. மக்களே, இதை நம்பாதீங்க. சீரியஸா நம்ம தலைவருக்கு இன்னும் பேதி நிக்கல. பேதி நின்னதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி சிந்திப்போம். பேதிங்கிறது சாதாரண ஒன்றா நினைச்சிடாதீங்க. அது வந்தவனுக்கு தான் தெரியும். எவ்வளோதான் நம்ம அசிங்கப்பட்டாலும் எவ்வளோதான் நம்மளை கேவலப்படுத்தினாலும் நம்ம தலைவரை தூக்கி நிறுத்தணும்னு நினச்சி நீங்கள் அவரை ஒரு இடத்துல தூக்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா? எங்கள் தலைவர் எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக இருக்காரு அப்படிங்கிறதே சொல்லிகிட்டு இருக்காங்க. வாயில் விரல் வச்சா சுப்பிட்டு இருக்காரு. வீட்டில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. வீட்டில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரா? எப்படி எங்களுக்கு தெரியாத நியூஸ் உங்களுக்கு தெரியுது? அதுதான் கேட்குறோம் உங்ககிட்ட. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நீங்கள் தப்பாகவே பார்க்குறீங்க, தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கட்சிக்காக உழைத்து இந்த அளவுக்கு மேம்பட்டு கொண்டு நம்ம கட்சியை மக்கள்கிட்ட கடைக்கோடியில் இருக்கிற ஒரு ஆயாவுக்கும் நம்மளை கொண்டு போய் சேர்த்துருக்கானேன்னு சொல்லி எனக்கு அவார்டு கொடுப்பார். ஆஸ்கார் அவார்டு கொடுக்குறதா சொல்ல போகிறாங்க. ஆஸ்கார் அவார்டு வாங்கிறதுக்கு ரஜினிகாந்த் போயிருக்காராம். என்னத்தை நடித்தாருன்னு தெரியல. அவருக்கே அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டாரா? தலைவருக்காக இந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கிறதுக்கு. தலைவருக்காகவும் அன்னிக்காகவும் ஏதோ பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களாமே. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. சரிதம் எழுத போறாரு. உங்க அன்னிக்கு வேற பாட்டு. அப்படி போடு போடு போடு. என்னங்க சிரிக்கிறீங்க? தலைவருக்கு மட்டும் சரிதம் எழுதுன்னு சொல்லிட்டு அன்னிக்கு அப்படி போடுன்றீங்களே. அப்படி போடுதானே அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து, அதனால அதானே பிடிக்கும். இல்லை, அரசியலுக்கு வந்திருக்காங்க, நாட்டை காப்பாற்றுறதுக்காக நல்ல பாட்டு ஏதாச்சும் இப்போ யோசிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? பார்த்திபன்ட்ட எழுதி கொடுத்து கேட்டு வாங்கியிருக்கோம்.
ஏஆர் ரஹ்மான் டூன் போட்டிகிட்டு இருக்கு. ரெடியாகி வந்ததுக்கப்புறம் லதா மங்கேஷ்கரை வச்சு பாட வைக்க போகிறோம். அதே இவ்வளோ சீக்ரெட்டாக சொல்கிறீங்க? லதா மங்கேஷ்வர் செத்துட்டாங்க. வானத்துக்கு போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரணும். ஐன்ஸ்டீன் மொத பல்பை கண்டுபிடிச்சப்ப பைத்தியகார அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அடுத்தாப்பில் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஹிந்தி கற்றுப்போம். தமிழ்நாடுங்கிற பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தி நாடுன்னு வச்சுருவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முன்கூட்டியே ஒருத்தன் சொன்னால் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லி பட்டம் கட்டுறீங்க. டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பேசுனதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.